கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 34ஆம் அத்தியாயம் 2, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மோசேயிடே சொன்னதான காரியங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று 2வது வசனத்தில் சொல்கிறார். 5, 6 வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவராகிய தேவன் அவர் மோசேயிடத்தில் நீ எனக்கு முன்பாக வந்து நில் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே சீனாய் மலையிலே ஏறி அங்கே செல்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு முன்பாகவே அந்த இடத்துல நின்றார் என்று வேதம் சொல்கிறது. அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் என்று 2 தடவை தம்முடைய நாமத்தை உச்சரித்து இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான காரியம் என்னவென்றால், நம்மோடு கூட கடந்து வருகிற தேவன் அல்லது நமக்கு முன்பாகவும் நமக்கு பின்பாகவும் நம்மை வழிநடத்துகிற தேவன் என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் உள்ள சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட கடந்து வருகிறதை நாங்கள் சில வேளையிலே உணராதிருந்தாலும் இந்த செய்திக்கு பிறகு ஆண்டவரே அதை உணரத்தக்கதான ஒரு மனக்கண்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்மோடு கூட வருகிற தேவன், நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவன், நமக்கு பின்பாக நம்மை காக்கிற தேவன் என்று ஆண்டவரை பல விதத்திலே நாம் வர்ணிக்கலாம். சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பகிரங்கமாய் வருவதை நாம் உணர முடியும். பிரத்யட்சமாய் நாம் அதை உணர முடியும். சில நேரங்களிலே நாம் உணரக்கூடாதபடி அவர் மறைமுகமாகவும் அல்லது அந்தரங்கமாகவும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர் பயணம் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 10வது வசனம் வரை, 7ஆம் அத்தியாயம் 8லிருந்து 10 வரை நாம் வாசிக்கும்போது அவரை விசுவாசியாத யூதர்கள் அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கவில்லை. அந்த நாட்களிலே யூதாவிலே கூடார பண்டிகை வருகிறது. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் வந்து அவரை விசுவாசியாதபடியினாலே பரிகாசமாக சொல்லுகிறார்கள், தன்னை பிரபலப்படுத்த விரும்புகிற எவனும் இப்படி மறைந்திருக்க மாட்டான். நீர் அந்த கூடார பண்டிகைக்கு வாரும், வந்து உம்மை பிரபலப்படுத்தும், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறீரே அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே காணப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறதான பதில், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் உங்களோடு கூட வரவில்லை என்று சொல்கிறார். ஆனால் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போன போது இயேசு அந்த இடத்திலே அந்தரங்கமாக போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்தரங்கமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட வருவார், பகிரங்கமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். நான் ஒரு 9 சம்பவங்களை வேகமாக வேதத்திலிருந்து நான் சுட்டி காட்டி கர்த்தர் எப்படி நம்மோடு கூட வருகிறார் என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக மோசே, உபாகமம் 31ஆம் அத்தியாயம் 3லிருந்து 8 வரை நான் வாசிக்கும்போது மோசே சொல்லுகிறார், நான் 120 வயது ஆகிவிட்டது, நான் இனி போக்குவரத்துமாய் நான் இருக்க முடியாது, நான் இந்த யோர்தானை கடந்து போக முடியாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார், கானானுக்குள் நான் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொல்லுகிறார்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து நம்மை இனி யார் வழி நடத்துவார் என்று சொல்லும்போது மோசே அவர்களை பார்த்து சொல்கிறதான காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். முதலாவது கர்த்தர் கடந்து போவார் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது தனக்கு பின்பு நியமிக்கப்பட்ட யோசுவா உங்களை முன்னின்று வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். அந்த மற்ற ராஜாக்களை எல்லாம் எப்படி கர்த்தர் உங்களுக்காக அழித்து யோர்தானுக்கு இந்த புறத்திலே அவர் சுதந்திரம் கொடுத்தாரோ அதே போல யோர்தானுக்கு அந்த புறத்திலும் சுதந்திரம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லும்போது 5வது வசனத்திலே, நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருடைய பிரதிநிதியாகிய யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அந்த யோர்தானுக்கு இந்த புறத்தில் ராஜாக்களை அழித்தது போல அந்த புறத்திலும் ராஜாக்களை அழிப்பார். அவர்களையும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு 6லிருந்து 8 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நம் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரையும் பார்த்திருக்காக அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன பிறகு இப்பொழுது கர்த்தருடைய பிரதிநிதியாக இஸ்ரவேலுக்கு முன்பாக கடந்து போக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே யோசுவாவிடத்திலே, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போகும்படி அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறார். பாருங்க, திரும்ப திரும்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதான காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அதோடு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் நீங்கள் பலவிதமான கலக்கத்தோடு கூட அல்லது திகைப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான வேதனைகள் சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் நீங்கள் இருதயத்திலே அடக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறதான ஒரு காரியம், கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அழிக்க வேண்டியதை அழிப்பார், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க செய்வார். அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வருகிறார். எனவே நாங்கள் பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று அன்றைக்கு மோசையோடு சொன்னார். மோசையின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவிடத்திலும் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறார். இதே அனுபவத்தை யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகத்திலே முதல் அத்தியாயத்திலே, யோசுவாவின் புத்தகம் முதல் அத்தியாயம் 5லிருந்து 9 வரை அந்த 2வது சம்பவமாக நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னார். இப்பொழுது யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது மோசை மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் சொன்ன அதே வாக்குத்தத்தங்கள். இப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடத்திலே அதை நேரடியாக சொல்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. எதிரியை பார்த்து பயப்படாமல் பலங்கொண்டு திடமனதாய் இருப்பதை விட
கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடிப்பதிலே மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, முதல்ல எதிரிகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னவர் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை சொல்லும்போது மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எனவே இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு பின்பாக நின்று நம்மை காக்க வேண்டும் என்றால், சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க, அழிக்க வேண்டியதை அழிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் அவர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தில் விலகாதிருந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார். 8வது வசனத்தில் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை விட்டும் அது பிரியாதிருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்க, நம்ம பொதுவாக ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை நீ கடைபிடிக்கும்படி நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, அதை உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருக்க உதவி செய், அதை நீ தியானித்து கொண்டிரு என்று சொன்னவர் இப்பொழுது சொல்கிறார், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போவார், அவர் நம்மோடு கூட பயணம் செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்கிறதை நாம் உணர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அடுத்து தொடர்ந்து பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கர்த்தருடைய காரியங்கள் வெற்றியாய் முடியும். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உலக ஞானம் அல்ல, அந்த அனந்த ஞானம், அந்த தேவனுடைய ஞானத்தின்படி புத்திமானாய் நடப்பதற்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் காணப்பட வேண்டும். திரும்பவும் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அன்றைக்கு மோசையோடு கூட இருந்தவர், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தத்திற்கு ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் வைக்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது, அதை நாம் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அது இரவும் பகலும் நம்முடைய இருதயத்திலே அதுக்கு எழுதப்பட்டிருந்தால்தான் அதை தியானிக்க முடியும். அதை விட்டு நாம் விலகாதிருக்க வேண்டும். அதன்படி நடக்கும்போது நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம், நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவோம். இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பயணம் செய்கிறதான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். நான் தொடர்ந்து சில உதாரணங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். லாபானை விட்டு யாக்கோபு திருட்டளவாய் புறப்பட்டு வருகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய 2 மனைவிகள், அந்த மனைவிகளுடைய 2 கொடுத்ததான வேலைக்காரிகள், அவருடைய மறுமனை ஆட்டிகள், இப்படி 4 மனைவிகள் பிள்ளைகளோடு கூட திருட்டளவாய் லாபானுக்கு பயந்து அந்த யாக்கோபு ஓடி வருவதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 31ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தில் நம்ம வரும்போது லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறார். யாக்கோபு திருட்டளவாய் போனதை பார்த்து கோபமடைந்து யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிற அந்த லாபானை அந்த சம்பவத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். எல்லாவற்றையும் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்பொழுது அந்த லாபானுடைய ஒரு கன்ஃபெஷன், யாக்கோபை நெருங்கி வந்து விட்டார். யாக்கோபோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும்
உங்கள் தகப்பனுடைய தேவன். லாபான் சொல்கிறான், தேவனை அறியாத ஒரு மனிதன் சொல்கிறான், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். லாபான் இன்றைக்கு சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நேற்று ராத்திரியே லாபானோடு கூட ஆண்டவர் அதற்கு முன்பாக வந்து சொல்கிறாரு, நீ யாக்கோபிடத்தில் நன்மையை தவிர நீ வேறு எதையும் நீ பேசக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியம். பாருங்க, அந்த யாக்கோபோடு கூட, ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணினபடினால அந்த உடன்படிக்கையை காத்து கொள்வதற்காக அவர் அந்த யாக்கோபை அந்த இடத்துல தப்புவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படி அநேக சூழ்நிலைகளிலே நம்மை தப்புவித்திருக்கிறார். சில நேரங்களிலே நம்மால் அதை கிரகிக்க முடியும், சில வேளைகளிலே கிரகிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இருந்ததான ஒரு நிலத்தை துஷ்ட மனிதர்கள் ஆக்கிரமித்து பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் நான் கடந்து போய் கொண்டிருந்த போது பல நேரங்கள் இரவு நேரங்களில் தனித்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது கமிஷனர் ஆஃபீஸ்லெல்லாம் அதன் நிமித்தமாய் போகிற நேரத்தில் அந்த ஆக்கிரமித்த மனிதர்கள் பார்ப்பதற்கே கொடூரமாக இருந்தார்கள். அவர்கள் என்னை சூழ இருந்தாலும் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்தில் கூட அவர்கள் என்னிடத்தில் நெருங்கி வராதபடி கர்த்தர் என்னை அந்த தனித்து நின்ற நேரத்திலும் கூட எத்தனையோ காலகட்டங்களில் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அநேகர் என்னை பயமுறுத்தினார்கள். எப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள், நிலம் போனாலும் பரவாயில்லை என்று சொன்ன போதும் கர்த்தரை நம்பி இருந்த அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அன்றைக்கு லாபானிடத்தில் எச்சரித்தது போல அவர்களும் என்மேல் கை போடாதபடி எச்சரித்ததை இப்பொழுது உங்கள் மத்தியிலே சாட்சியாய் சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் நிபந்தனை என்னவென்றால், அந்த மோசையோடு கூட இஸ்ரவேலரோடு கூட இஸ்ரவேலரோடு கூட பேசினது போல, தேவன் யோசுவாவோடு கூட பேசினது போல அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஒரு அனுபவம், வார்த்தைகள் மனப்பாடமாய் தெரிகிற ஒரு அனுபவம் அல்ல, அல்லது வார்த்தைகளை தெரிந்து கொண்டதுனால பரிசுகளை தட்டி சென்றது அனுபவம் அல்ல, வார்த்தையும் வாழ்க்கையும் என்கிற ஒரு அனுபவம். நம்முடைய லைஃப்பில் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து அந்த அற்புதத்தை செய்ய முடியும். நான்காவதாக கிதியோனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். அவர்கள் அடிக்கடி வந்து அவர்களுடைய நிலங்களை எல்லாம் சேதப்படுத்துகிறார்கள். அந்த நிலைமையில தான் ஆண்டவர் கிதியோனை அழைக்கிறார். கிதியோனை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோன் பயப்படுகிறான். கிதியோன் அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு பயப்படுகிற நிலைமையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களேயானால், நீ யுத்தத்திற்கு போறாய் என்று நினைக்காத, நீ உன்னுடைய சாமர்த்தியத்தில் நீ யுத்தத்துக்கு போறாய் என்று நினைக்காத, நீ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். எனக்கு பதிலாக நீ அந்த இடத்துல போய் நிற்கிற, ஆனால் உனக்கு முன்பாக நான் அந்த இடத்துல போய் யுத்தம் செய்கிறேன் என்று அந்த 300 பேரை வைத்து, உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும், 300 பேரை வைத்து கடற்கரை மணலத்தனையாய் வந்து குவிந்திருந்த அந்த அம்மோனியர், அமலேக்கியர், மீதியானியர், கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரையும் முறியடித்து ஒரு பெரிய வெற்றியை அந்த இடத்திலே கண்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போனார். ஒரு அப்பம் உருண்டு ஓடி அந்த அவர்களுடைய எதிரிகளுடைய பாளையத்திலே வந்தபோது அவர்கள் பயந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அந்த இடத்திலே கடந்து போனார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் மலை போல எதிர்ப்புகள் தோன்றலாம், சத்துருக்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாதிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் ஆண்டவர் இன்றைக்கு காலையிலே உங்களோடு கூட சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஐந்தாவதாக தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள்.
முதல் நாள் யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே பெலிஸ்தர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அடுத்த யுத்தத்திலே பார்க்கும்போது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், நான் திரும்பவும் யுத்தத்திற்கு போகலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ எப்போ போகணும் தெரியுமா, நீ அங்கே எல்லாம் ஆயத்தமாயிரு, அங்கே முசுக்கட்டை செடி இருக்குது, அந்த முசுக்கட்டை செடியில் ஒரு இரைச்சல் உண்டாகும், அந்த இரைச்சல் உண்டாகும் போது நீ கடந்து போவாயானால் நான் அங்கே உனக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்கிறார். அப்படியே அந்த முசுக்கட்டை சத்தத்தின் இரைச்சலுக்காக காத்திருக்கிறான் தாவீது. அந்த இரைச்சல் கேட்ட உடனே யுத்தத்திற்கு போகிறார். அந்த வசனமும் அப்படித்தான் சொல்லுது, கர்த்தர் அப்பொழுது உனக்கு முன்பாக அங்கு கடந்து போயிருப்பார், உனக்கு முன்பாக கடந்து போயிருப்பார். தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுவோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு முன்பாக கடந்து போய் நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, நாம் சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இல்லை, ஆனால் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வது தேவ சித்தமும் அல்ல. எனவே சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்திலே வருகிறபடினாலே சொல்கிறேன். பல சாட்சிகள் அதே போல இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் அதை ஒரு செய்தியாக பேச விரும்புகிறேன். நான் 1997ஆம் ஆண்டு யூஜிசி கரியர் அவார்டு வாங்கின நாட்களில் அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பத்திலே அனுமதி கொடுக்கவில்லை. 7 தடவை நான் செக்ரட்டரியேட்டுக்கு போய் வந்தேன். 7வது தடவை நான் போகும்போது லோயலா கல்லூரியிலே என்னுடைய மாணவர் ஒருவர் அப்பொழுது ஆசிரியராக இருந்தார், இப்பொழுதும் இருப்பார் என்று நினைக்கிறேன். அவருடைய உதவியோடு கூட இன்னொரு பெரிய அதிகாரியை பார்ப்பதற்காக லிஃப்டில் ஏறுவதற்கு நாங்கள் 2 பேரும் நின்று கொண்டிருந்தோம். 13 பேர் லிஃப்டில் ஏறலாம் என்று அந்த நாட்களிலே சொன்னார்கள். நாங்கள் அந்த வரிசையிலே நின்று கொண்டிருந்தோம். 7வது ஆளாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாணவர் 8வதாக நின்று கொண்டிருக்கிறார். 7வதுக்கு நான் உள்ளே போகணும். என்னுடைய காதிலே ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து போ என்று சொன்னார். அந்த சத்தத்தை என்னால் தெளிவாய் கேட்க முடிந்தது. அப்பொழுது நான் அந்த மாணவரிடத்தில் சொன்னேன், அமல்ராஜ் நம்ம நடந்து போவோன்னு சொன்னேன். அவர் பரியாசமாக சொன்னார், என்ன சார் உங்களோட ஒரே வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி வலுக்கட்டாயமாய் நான் அழைத்தது நிமித்தம் என்னோடு கூட நடந்து வந்தார். படியிலே ஏறி நடந்து செல்லும்போது ஒரு அதிகாரி எதிரிலே வர நாங்கள் கண்டோம். அவர் எனக்கு மிகவும் நெருங்கியவராயிருந்தார், என்னை அறிந்தவராயிருந்தார். அவர் எதற்கு சார் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அந்த காரியத்தை அறிந்து யார் எனக்கு அந்த உத்தரவை கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் வந்து எல்லா காரியங்களையும் சொல்லி அன்றைக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தேவ சத்தத்தை கேட்கிற காதுகள் நமக்கு வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காதுகள் இருக்கிறது, ஆனால் தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு காது நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தடைகளை மேற்கொண்டு நாம் ஜெயத்தை பெற முடியும். நமக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறதை நாம் காண முடியும். 6வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் எலியாவினுடைய வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது? எலியாவின் வாக்கின்படியே 3 வருடங்கள் மழை பெய்யவில்லை. தேசத்தில் கடுமையான பஞ்சம், மிருகங்களுக்கு கூட தண்ணீர் இல்லை, புல் இல்லை. அப்பொழுது இந்த எலியாவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஆகாப் ராஜா திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு காலம், எலியாவை தேடி அலைகிற ஒரு காலம். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொல்லுகிறார் எலியாவிடத்திலே. எலியாவுக்கு தெரியும் ஆகாபு தன்னை கண்டால் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரே, அவன் என்னை கொன்று விடுவானே என்று ஆகாபு நினைக்கல. அவருக்கு தெரியும், எலியாவுக்கு தெரியும், என்னை கொலை செய்கிற ஆகாபினிடத்தில் கர்த்தர் அனுப்புகிறார் என்றால் அதற்கு முன்பாக கர்த்தர் அந்த இடத்திலே கடந்து போயிருப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட அங்கே எலியாவிற்கு ஆகாபினிடத்திலே போய் அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, ஆகாபுக்கு உன்னை காண்பி,
நான் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். பாருங்க, இதெல்லாவற்றுக்கு முன்பாக கர்த்தர் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஆயத்தம் பண்ணுறார். கொல்ல வகை தேடின ஆகாப் இப்பொழுது தன்னுடைய மனம் மாறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் எலியா கீழ்ப்படிந்தபடியினால தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தரே தெய்வம் என்று அவர் நிரூபிப்பதை பார்க்க முடியும். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்கள் வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குகள் என்று ஆணித்தரமாக சொல்லி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து, அதோடு மாத்திரமல்ல அங்கே அநேக காரியங்கள், அந்த அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் கொலை செய்து அந்த தவறான உபதேசத்தை, தவறான போதனையை கொடுத்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை அழித்ததையும் பார்க்க முடியும். இதே அனுபவத்தை நீங்கள் எஸ்தருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். எஸ்தர் அந்த 9ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த எஸ்தர் உபவாசித்து ஜெபித்து அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் சென்று கண்களிலே தயவை பெற்று இரக்கத்தை பெற்று அந்த யூதர்கள் தப்புவிக்கப்பட்ட போது அந்த 9வது வசனம் 9ஆம் அத்தியாயம் 1 வசனம் சொல்கிறது, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போனார். உபவாசித்து ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, அது என்னுடையது என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த எலியாவிடத்தில் பாருங்க. அதற்கு பிறகு நீங்கள் அதற்கு முன்பு 17ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்கள் அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீ கேரித்து ஆற்றண்டைக்கு போ, அங்கே நான் கேரித்து ஆற்றில் உள்ள தண்ணீரை நீ குடி, உனக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வருவதற்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அவர் எலியாவை கேரித்து ஆற்றண்டைக்கு அனுப்புவதற்கு முன்பாக காகம் எப்படிப்பட்ட பறவை என்று தெரியும். கையில் இருப்பதே அது பிடுங்கி சாப்பிடக்கூடிய பறவை, ஒரு அசுத்தமான பறவை. அந்த அசுத்தமான பறவையை ராஜ அரண்மனைக்கு அனுப்பி மற்ற எல்லா இடத்திலும் உணவில்லாத சூழ்நிலையில் அங்கிருந்து ஒரு அப்பத்தையும் ஒரு இறைச்சி துண்டையும் கொண்டு வந்து பத்திரமாய் எலியாவுக்கு கொடுக்கும்படி அந்த காகத்தை அது எலியாவுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் தேவன் நம்மை போஷிக்கிற விதம், தேவன் நம்மை நடத்துகிற விதம். ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. பல தடவை நான் ஒருவேளை சொல்லியிருப்பேன். ஒரு ஏழை விசுவாசி ஒரு நாள் வீட்டிலே இருந்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தீரே ஆண்டவரே, என்னையும் போஷியும் என்று சொல்கிறார். உண்மையிலே நடந்த சம்பவம், சென்னையிலே நடந்த சம்பவம். அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டதான ஒரு குடிகார மனிதன் அவன் பரிகாசம் பண்ணி கிண்டல் அடித்து கேலி பண்ணி வெளியில் செத்து கிடந்த ஒரு காகத்தை அவன் எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போட்டு, இந்தா உன்னுடைய தேவன் இந்த காகத்தை கொண்டு போஷிப்பார் என்று சொன்னானாம். அந்த ஏழை விசுவாசி வேதனையோடு கூட அந்த காகத்தை உற்று பார்த்தபோது அந்த காகத்தின் வாயிலே ஒரு தங்கச்சங்கிலி இருந்ததாம். அதை விற்று தன்னுடைய வறுமை அன்றைக்கு அவர் போக்கினார் என்று உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நமக்கு சில வழிகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதே எலியாவை பாருங்க, உன்னை சாரிபாத்திரைக்கு நீ போ, அங்கு ஒரு விதவை இருக்கிறாள், அந்த விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்கிறான். விதவை எப்படிப்பட்ட விதவை? அவள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, கடைசியாய் கொஞ்சம் மாவு இருக்குது, கடைசியாய் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை வைத்து தானும் தன்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு மரிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்த அப்படிப்பட்ட குறைவுபட்ட நிலைமையில் அந்த விதவையினிடத்தில் அனுப்பி அந்த விதவையினுடைய குறைவையும் ஆண்டவர் நீக்கினார், எலியாவினுடைய குறைவையும் நீக்கினார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது. எலியா கேட்கல, எப்படி ஆண்டவரே காகம் என்னை போஷிக்கும் என்று கேட்கல. எலியா கேட்கல, எப்படி ஆண்டவரே ஒரு விதவை என்னை போஷிக்க முடியும், ஒரு தேசம் முழுவதும் பஞ்சமாயிருக்கிறது என்று கேட்கல. தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார்.
அவர் நமக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். 7வது சம்பவமாக நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், வேதத்தில் இருந்து எலிசா அங்கே நீங்கள் அந்த யோசபாத் ராஜா தகாத விதமாய் அந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் யோராம் என்கிற அந்த இஸ்ரவேல் ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்திற்கு போகும்போது அங்கே தண்ணீர் பஞ்சம் உண்டாகிறது. தண்ணீர் பஞ்சம் உண்டான போது ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போகிற நிலைமை, யுத்த வீரர்கள் எல்லாம் மாண்டு போகிற நிலைமையில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எலிசாவினிடத்தில் போய் இந்த சிக்கலான அனுபவத்தை சொல்லும்போது எலிசா சொல்கிற ஒரு வார்த்தையை கேளுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அத்தியாயம் 8லிருந்து 27 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பும் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் அந்த வாய்க்கால்களில் நிரம்ப செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வனாந்திரமான சூழ்நிலை, எந்த வாய்ப்புமே அங்கு இல்லை. ஆனாலும் அந்த யோசபாத் என்கிற அந்த தேவ மனிதனுக்காக அந்த யோராம் ராஜாவும் அவனுடைய படைகளும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அங்கு பெரும் வெள்ளம் வந்து வாய்க்கால்கள் நிரம்பி அன்றைக்கு ஒரு பெரிய அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கலக்கமான சூழ்நிலையில் திகைத்து நிற்கிற நிலைமையில் இனி ஒரு படி முன்னேறி செல்ல முடியாது என்று நினைக்கிற வேளைகளில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறீர்களா என்பதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அதே மாதிரி 8வதாக ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தில் ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ரதம் எவ்வளவு வேகமாய் ஓடும் என்று யோசித்து பாருங்க. ரதம் வேகமாய் போய் கொண்டிருக்கும், பல குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம். ஏனென்றால் கந்தாகிய மந்திரி அந்த பொக்கிஷ சாலைக்கெல்லாம் பொறுப்பான ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மனிதன் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதித்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அவனை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. பிலிப்பு ஒரு பெரிய குருசேடை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த பிலிப்புனிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். அந்த பிலிப்பு சொல்லல, நான் ஒரு பெரிய குருசேடு நடத்தி கொண்டிருக்கிறேன், நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் இதை விட்டுட்டு இந்த ஊழியத்தை நான் விட்டுட்டு போறேன் நல்லா இருக்கிறதே சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஓடி போறார், ரதத்தில் ஏறுகிறார். அவர் வாசித்ததின் அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிறார். வேதம் சொல்கிறது, அங்கே அந்த கந்தாகிய மந்திரி அவன் அப்படியே அதை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றான். ஆண்டவருடைய திட்டம் அது எவ்வளவு அற்புதமாய் நடக்கிறது பாருங்க. இந்த கந்தாகிய மந்திரி அந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்தார். இந்த ரதத்தின் வேகத்தை தாண்டி அந்த பிலிப்பு வேகமாய் ஓடி அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ள உதவி செய்தார். அந்த பிலிப்புவினிடத்தில் அவர் சந்தேகத்தை கேட்க ஏவினார், இவர் பதில் சொன்னார். அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிற தேவனாயிருக்கிறார். நமக்காக யுத்தங்களை செய்கிறவராயிருக்கிறார், தடைகளை நீக்குகிறவராயிருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். 9வதாக கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் அனுப்புகிறவர் நான் அல்லவா? பவுலிடத்தில் அந்த சவுல் பவுலாக மாறின உடனே அந்த அனனியாவிடத்தில் அனனியாவை பவுலிடத்தில் போக சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அனனியா அனனியாவுக்கு பயப்படுறார். ஏன்னா அந்த சவுலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கட்டி சங்கிலிகளினால் கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு போய் துன்புறுத்தி சிறைச்சாலையில் அடைத்த ஒரு மனிதன். அதற்காகத்தான் அவர் திரும்பவும் புறப்பட்டு வந்திருக்கிறார். வருகிற வழியில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். இப்பொழுது அவனை சந்திப்பதற்கு அனனியா என்கிற ஒரு சீசனை ஆண்டவர் பவுலிடத்தில் போக சொல்கிறார். அனனியாவுக்கு தயக்கமாக இருக்கிறது. ஆண்டவரை, இவர் இப்படிப்பட்ட மனுஷனாச்சே,
நான் எப்படி போகிறேன், எப்படி போக சொல்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான்ல அவன் ஒன்று அனுப்புகிறேன், நீ போ. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நீ போவதற்கு முன்பாக நான் அந்த இடத்துல அங்கு வந்திருப்பேன். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கன்னா, அந்த சவுல் பவுலாக மாறின பிறகு 3 நாட்கள் அவனுக்கு கண் பார்வை தெரியல. அந்த 3 நாட்கள் அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கிறான். ஒரு வகையில் உபவாசம். அப்படிப்பட்ட உபவாசம் இருந்து அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்ததோ இல்லையோ தெரியல. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் அனனியா கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அந்த கண் பார்வை அடைந்து, அதற்கு பிறகு அந்த சவுல் பவுலாக மாறின சவுல் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய அப்போஸ்தலனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக கர்த்தருக்காக பிரயாசப்பட்டார் என்று வேத பண்டிதர்கள் கணக்கெடுக்கிற அளவிற்கு ஒரு ஊழியத்தை செய்கிறார். அங்கே அனனியாவட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நன்றாய் கவனித்து பாருங்கள். அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதே போல தான் ஆண்டவர் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது, நம்ம தாழ்த்தும் போது, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்தின் பலகையில எழுதி வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற ஒரு ஜீவியம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாக அந்த இடத்துல கடந்து போவார். பாருங்க, வேதத்தில் அநேகர் அந்த உபவாசித்து ஜெபித்து அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்க முடியும். மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாட்கள் தொடர்ந்து 3 முறை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, நீ அதிகாலமே எழும்பி புறப்பட்டு நீ சீனாய் மலையிலே நில் என்று நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம். மோசே புறப்பட்டு போவதற்கு முன்பாக கர்த்தர் அங்கே அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அநேகர் இப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க. நெகேமியா அலங்கம் இடிந்து விழுந்தது என்று கேள்விப்பட்ட போது நெகேமியா பாருங்க, அந்த வேதம் சொல்கிறது, நெகேமியா 1ஆம் அத்தியாயம் 4வது வசனம், சில நாளாய் துக்கித்து மன்றாடி உபவாசித்து அழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று. அந்த சில நாள் என்கிற அனுபவம் நான் பார்த்தபோது 4 மாதங்கள் 120 நாட்கள் எங்கேயோ தூரத்தில் ஒரு அலங்கம் இடிந்து விழுந்தது என்பதற்காக ஒரு மனிதன் துக்கித்து மன்றாடி ஜெபிக்கிறான். அதற்கு பிறகு ராஜாவிடத்தில் தயவு கிடைக்கிறது, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான பொருட்கள் கிடைக்கிறது, புறப்பட்டு செல்கிறார். கர்த்தர் நெகேமியாவுக்கு முன்பாக கடந்து போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது நம்முடைய ஜெபம். இது 2ம் இணைந்து செயல்படுமேயானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எஸ்தருடைய வாழ்க்கையை திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் 4:16 அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சூசானிலே எல்லா யூதர்களையும் கூடி வர சொல்லுங்கள், அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 3 நாள் உபவாசித்து ஜெபிப்போம், நானும் என்னுடைய தாதிமாரும் ஜெபிப்போம். அதற்கு பிறகு நான் ராஜாவினுடைய சமூகத்தில் போகிறேன், அவர் செங்கோலை நீட்டுனா நான் பிழைப்பேன், நீட்ட மறுத்தா நான் சாவேன். அதுதான் அன்றைக்கு உள்ள பிரமாணம், ராஜரீக பிரமாணம். செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து போறான் என்று பயத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை பாருங்க, ஆண்டவர் அந்த தமஸ்கு பட்டண வீதியில் அந்த சவுல் விழுந்து கிடந்த போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ பட்டணத்துக்குள்ளே போங்கிறார். அவன் எழும்பி காலூன்றி நின்ற பிறகு கையிலாக கொடுத்து தான் நிற்கிறாங்க, கண் தெரியல. நீ பட்டணத்திற்குள்ளே போ. ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த பட்டணத்திற்குள்ளே போகிற அனுபவம் என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள நம்ம கடந்து செல்ல வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். என்ன செய்வதென்று தெரியல, அந்த நேரத்தில் சவுலுக்கு என்ன செய்வதென்று தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீ வா, என்னுடைய கிருபையை நீ சார்ந்து கொண்டிரு. கர்த்தர் அனனியாவிடத்தில் சொல்கிறார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுறான், நீ போ, நீ பயப்படாத. அனனியாவிடத்தில் திரும்பவும் சொல்கிறார், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், 3 நாளாய் அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் செய்த பாவத்தை அவன் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான், பாவ மன்னிப்பு பெற்று கொண்டிருக்கிறான், புதிய சிருஷ்டியாக பவுல் மாறிக்கொண்டிருக்கிறான். நீ நினைத்த பழைய சவுல் அல்ல, இப்பொழுது அவன் புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறதற்கு முன்பாக அவனை சந்திப்பதற்கு அனனியாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க,
நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால், அன்றைக்கு மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், அந்த அன்றைக்கு இருந்த யோசுவாவினிடத்தில் மோசையின் மூலமாக சொன்னது போல, யோசுவாவிடத்தில் ஆண்டவர் நேரடியாய் சொன்னது போல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நான் உனக்கு முன்பாய் கடந்து போகிற ஆண்டவர், கோணலானவைகளை நேராக்குகிற ஆண்டவர், கரடு முரடானவைகளை சமமாக்குகிற ஆண்டவர், வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற ஆண்டவர், அவாந்தர வெளியில நீரூற்றுகளை தோன்ற பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு முன்பாய் கடந்து போய் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும், நித்தியத்தில் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு நித்திய ஜீவனையும் ஆண்டவர் தருவதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புவதெல்லாம் அவருடைய சத்தியத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்வதும், அவரோடு கூட உறவாடுகிற அந்த ஜெபம்தான். அவரோடு பேசி பழகி சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யோபுவின் புத்தகத்தில் வாசிப்பது போல பேசி பழகி சமாதானமாயிருப்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். அதுதான் இந்த வேத புத்தகத்தின்படி நம்ம நடக்கிற அனுபவம். அவரோடு கூட பேசுவோம். அதுதான் ஜெபிக்கிற அனுபவம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு முன்பாக, எங்களுக்கு முன்பாக நடந்து போகிற கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.